ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 20, 2026. மகான் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் இந்த படைப்பில் அவதரித்திருப்பதே சிவதந்தையோடு இணைந்து முழுமையான அமைதியை உலகில் படைப்பதற்காக. பகவான் எப்போது பூமியில் அவதரித்தாரோ அவர் தனது சிவசக்தி சேனைக்கு கூட தனது சக்திகளை வழங்கிவிட்டார். தூய்மையாவதற்கான உயர்ந்த பாடத்தை நமக்கு கற்பித்திருக்கிறார். இன்று நினைவு செய்வோம், நான் இந்த உலகில் அமைதியை படைப்பதற்காகவே அவதரித்திருக்கிறேன். எனவே நான் எனது சித்தத்தினை ஒருபோதும் அமைதி இழக்க விட்டுவிடக்கூடாது. எந்தளவிற்கு நாம் அசரீரி பயிற்சி செய்வோமோ, எந்த அளவிற்கு மனதினை அமைதியாக வைத்துக்கொள்வோமோ, எந்தளவிற்கு அழகான எண்ணங்களை மனதில் உருவாக்குவோமோ, அந்த அளவிற்கு நம்மிலிருந்து நாலாபுறங்களிலும் அமைதி பரவும். உண்மையிலேயே இன்று உலகிற்கு இதுதான் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மனிதரின் சித்தமும் அமைதியற்ற தன்மையின் தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது. காம விகாரத்தின் அக்னியில் முழு உலகும் பஸ்மமாகிவிடக்கூடிய நிலையில் இருக்கின்றது. எனவே வாருங்கள், நமது உயர்ந்த பொறுப்பினை நினைவில் வைத்தபடி தன்னைத்தான் உயர்ந்தவராக ஆக்குவோம். இன்று முழு நாளும் ஓர் அழகான பயிற்சியை ஒவ்வொரு மணி நேரத்திலும் நாம் மேற்கொள்வோம். அனைத்திலும் முதன்மையாக அனுபவம் செய்வோம். பரிஷ்தாவாகிய நான் பறந்து செல்கின்றேன், சூக்ஷ்ம உலகை அடைகின்றேன். அங்கே பிரம்மா எனும் எனது தாய் மிகுந்த அன்போடு என்னை அழைக்கின்றார். நாங்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். பின்னர் சிறிது நேரத்திற்காக பாபாவின் கையோடு கை சேர்த்து நடனமாடுவோம். அவரை அணைத்து கொள்வோம். அவரது மடியில் அமர்ந்து கொள்வோம். அவரது பேரன்பினை அனுபவம் செய்வோம். பாபா நம் தலையை வருடி கொடுப்பதை அனுபவம் செய்வோம். பின்னர் பாபா சமிகை கொடுக்கிறார். செல் குழந்தாய், அதோ கீழே உனது உடல் இருக்கிறது, சென்று அதில் பிரவேசமாகிவிடு என்கிறார். பின்னர் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா நான் பறந்து வந்து உடலில் பிரவேசிக்கின்றேன். புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டேன். சில கணங்களுக்கு பின்னால் பாபா சமிகை கொடுக்கிறார். குழந்தாய், திரும்பி வா. அப்போது நாம் மீண்டும் சூக்ஷ்ம உலகிற்கு பாபாவின் முன்னிலையில் சென்று விடுகிறோம். பின்னர் பாபா கூறுகின்றார், அதோ பார், உன்னுடைய டேடி ஞான சூரியன், சர்வசக்திவான், உன்னை வரங்களால் நிறைத்தவர். செல்வாய், அவர் அருகாமையில் சென்று அமர்ந்து கொள்வாய் என்கிறார். மேலும் நான் ஆத்மா பறந்து சென்று பரந்தாமத்தில் சிவதந்தைக்கு அருகாமையில் சென்று அமர்கின்றேன். எனது கிரணங்களின் கரங்களால் அவரை தொடுகின்றேன். அவரது சக்திகளை சுயத்திற்குள் கிரகித்துக் கொள்கின்றேன். பின்னர் மீண்டும் பாபா, குழந்தாய், திரும்பி வா என்று அழைக்கின்றார். நான் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி சூக்ஷ்ம உலகை அடைந்து சூக்ஷ்ம உடலை தரித்துக் கொள்கின்றேன். நான் பரிஷ்தாவாகிவிட்டேன். பின்னர் பாபா கூறுகிறார், வா குழந்தாய், நாம் இருவரும் இவ்வுலகிற்கு அமைதியின் அதிர்வலைகளை பரவச் செய்வோம். ஏனென்றால் அமைதியற்ற உலகில் அமைதியை நிலைநாட்டுவதே நமது காரியம் என்கிறார். இப்போது பாபாவின் நெற்றியிலிருந்தும் மேலும் எனது நெற்றியிலிருந்தும் அமைதியின் கிரணங்கள் வெளிப்படுகின்றன. கீழே உலக உருண்டை இருக்கின்றது. அனைத்து உலகத்தவர் மீதும் அமைதியின் ஒளிக்கிரணங்கள் பரவுகின்றன. இந்த அமைதியின் அதிர்வலைகள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று பல ஆத்மாக்களும் மேல் நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களது சித்தம் அமைதி அடைகின்றது. அவர்கள் தன்யம் அடைகிறார்கள். மேலும் அவர்கள் தனது பரம தந்தைக்கு உண்மையான மனதோடு நன்றி கூறுகிறார்கள். நன்றி, நீங்கள் வந்து எங்களது சித்தத்திற்கு உண்மையான அமைதியை வழங்கிவிட்டீர்கள் என்கிறார்கள். கூடவே பரிஷ்தாக்களாகிய நமக்கும் நன்றி கூறுகிறார்கள். மேலும் மேலும் அவர்களுக்கு அமைதியின் அதிர்வலைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.